ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆஷுவல் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மசாலா மோர்குழம்பு. வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாக எடுத்துக்கிறேன், ஒரு 10 காஞ்ச மிளகாய் எடுத்து நல்லா அதை நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறோம். எண்ணெய் இல்லாமல் ட்ரையாக நம்ம வறுத்துக்கிறோம். தனியாக நல்லா வாசனை வர அளவு நம்ம வறுத்துக்கலாம். அதோட ஒரு 10 முந்திரி சேர்த்துக்கிறேன், அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போ நான் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன், அதையும் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ ஒரு 1/4 கப்பு தேங்காய் சேர்த்துக்கிறேன், அதையும் நல்லா வறுத்துக்கோங்க. இது எல்லாமே நம்ம ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணுறோம், எண்ணெய் இல்லாமல் வெறுமனே தான் நம்ம வறுத்துக்கிறோம். நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போ நல்லா ஒரு 4 துண்டு இந்த சைஸ் இஞ்சி நம்ம அதையும் சேர்த்து அதையும் நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு இதை ஆற வச்சு நல்லா அரைச்சி ஒரு மசாலா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அது இருக்கட்டும். இப்போ நம்ம மோர் குழம்பு செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு நான் சட்டி எடுத்துக்கிறேன், அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எப்போவுமே மோர் குழம்பு தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதில் ஒரு 1.5 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துக்கிறேன். மோர் குழம்புக்கு கருவேப்பிலை சேர்த்தா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதுவும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ ஒரு 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம தயிர் போட்டு பண்ணுறதுனால கொஞ்சம் காரம் தூக்கலாக இருந்தால் நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு இவ்வளோ காரம் வேணாம்னா நீங்கள் பச்சை மிளகாவை குறைச்சிக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். இதோட நான் ஒரு 1/4 கிலோ வெண்டைக்காய் கழுவி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வெண்டைக்காய் நல்ல எண்ணெயில் வதங்கணும். இதில் வெண்டைக்கான்னு இல்லை, நீங்கள் வெள்ளை பூசணி கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். பாருங்கள், வெண்டைக்காய் நல்லா வதங்கியிருக்கு. இந்த அளவு வதங்கினா நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த அளவு வதங்கணும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மசாலா, அதை நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்து இந்த மசாலாலேயே நம்ம வெண்டைக்காவை வேக வைக்க போகிறோம். ரொம்ப தண்ணி விடாதீங்க, கொஞ்சம் ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி விட்டால் போதும். நல்லா வேகட்டும். இப்போ இதில் நான் ஒரு 1.5 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு மூடி போட்டு வெண்டைக்காய் வேகிற அளவு நம்ம விட்டுறலாம். ஏன்னா எனக்கு ஒரு 3 நிமிஷம் ஆச்சு. பாருங்கள், இந்த அளவு நல்ல மசாலா சுண்டி வந்திருக்கு. பாருங்கள், நல்ல மசாலா வெண்டைக்காயோடையும் நல்லா சேர்ந்து வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் தயிர் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 கப்பு தயிர் எடுத்து வச்சுருக்கேன், அதை நல்லா நான் சேர்த்துக்கிறேன். நல்லா கெட்டி தயிர், அதை நல்லா நான் பீட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கோம். இது நம்ம உடனே சாப்பிட்றதா இருந்தால் இப்படியே சாப்பிட்லாம். இல்லை நான் காலையில் சமைச்சிட்டு மத்தியானம் தான் சாப்பிட போகிறேன் அப்படியோ இல்லைன்னா லஞ்ச் கொடுக்குறதாவோ இருந்ததுன்னா, ஸ்கூலுக்கோ ஆஃபீஸ்க்கோ லஞ்ச் கொடுக்குறதா இருந்ததுன்னா நம்ம இதில் ஒரு கப்பு பால் சேர்த்துக்கலாம். அப்போ மோர் குழம்பு புளிச்சு போகாமல் இருக்கும். நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நான் ஃப்ளேம் ரொம்ப லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். கொஞ்சம் சூடு வந்தால் போதும், கொதிக்க விடணும்னு அவசியம் இல்லை. பாருங்கள், சூப்பரான மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க, அருமையான மசாலா மோர் குழம்பு கமன்னு ரெடி ஆயிடுச்சு. இது காலையில் செஞ்சுட்டு மத்தியானம் லஞ்சுக்கு நீங்கள் சாப்பிட்டா கூட ரொம்ப புளிக்காது, நல்லா இருக்கும். நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.